ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை காளான் தான் எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம காளான் செய்கிறதுக்கு முட்டைக்கோசையும் காளானையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு பவுல் எடுத்து நம்ம நறுக்கி வச்சுருந்த காளானையும் முட்டைக்கோசையும் அதில் சேர்த்திக்கணும். அது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கணும். 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்திக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். எனக்கு கொஞ்சம் வரன்னு இருக்கிறனால நான் கொஞ்சமாக மைதா மாவு கூட சேர்த்திக்கிறேன். நல்லா சேர்த்து ஓரளவுக்கு திக்காக வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கலந்து வச்சுருக்க காளானை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அது ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் அதை மாற்றிக்கலாம். மறுபடியும் நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை அதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். அது கூட ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்திக்கணும். ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பொருட்களை சேர்த்திக்கலாம். அது கூட நம்ம 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் இப்போ வீட்டிலே ரெடி பண்ண டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம பக்கோடா மாதிரி செஞ்சு வச்சுருந்த காளானெல்லாம் கையிலே நல்லா உதுத்து எடுத்து வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம இதை உதுத்து வச்சுருந்த காளானை அது கூட சேர்த்திக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்படியே இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுண்டி இந்த மாதிரி இருக்கும். இது கூட நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தலையை தூவி கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா ரோட்டு கடை காளான் ரெடி. நம்ம வீட்டிலையே சுலபமாக செஞ்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கடை விடவே நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.